இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆன்மீக சக்தியாக திகழ்ந்தவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்கள்கிட்ட ஆன்மீகத்த தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்திறமை இருந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன தனித்திறமை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, புக் ரீடிங் தான் அவருடைய தனித்திறமை. என்னது புக் ரீடிங் வந்து ஒரு தனித்திறமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே அவர் வந்து புக் ரீட் பண்றது தான் அவருடைய தனித்திறமை. புக் தான் எல்லாருமே ரீட் பண்ணுவாங்களே, அதுல விவேகானந்தருக்கு இருந்த தனித்திறமை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு புக்க கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்குள்ளாகவே விவேகானந்தரால் படிக்க முடியும். அது மட்டும் இல்லாம டீட்டெயிலாவே அந்த புக்க வந்து அவரால படிச்சு, அதனுடைய விளக்கங்கள தெளிவா சொல்ல முடியும். புக் படிச்சு முடிச்சுட்டு, அதுலருந்து எந்த கேள்வி அவர்கிட்ட நீங்க கேட்டாலும், அத வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து பதில் சொல்லிருவார். அவருடைய இந்த திறமைக்கு உதாரணமா ஒரு சம்பவம் வந்து அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவுல தங்கியிருந்த பொழுது ஒரு லைப்ரரிக்கு போறாரு. அங்க அந்த லைப்ரரியன்ட்ட ரொம்பவே கம்பல் பண்ணி ஒரு சில புக்ஸ வந்து வாங்கிட்டு வராரு. சில புக்ஸ வந்து அவரால வந்து தேடி எடுக்க முடியாத ஒரு புக்கெல்லாம் ரொம்பவே கம்பல் பண்ணி, ரிக்வெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு போறாரு. இந்த லைப்ரரியனும் ரொம்பவே கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு தான் அந்த புக்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து எடுத்து குடுக்குறாரு. ஸோ, அப்பமே இந்த புக்கெல்லாம் நம்ம அவரு தேடி கண்டுபிடிச்சு குடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையோட தான் அவர் வந்து குடுக்குறாரு. அந்த புக்ஸ் எல்லாம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வந்து வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போன புக்ஸ அடுத்த நாளே திருப்பி கொண்டு குடுக்குறாரு அந்த லைப்ரரியன். இந்த லைப்ரரியனுக்கு இன்னும் ரொம்பவே அதிகமா ஒரு எரிச்சல் ஆயிடுச்சு. நேத்தைக்கு ரொம்பவே சிரமப்படுத்தி, ரொம்பவே கஷ்டப்படுத்தி இந்த புக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போனாரு இவரு. ஆனா, அடுத்த நாளே இந்த புக்க வந்து திருப்பி குடுத்துட்டாரே அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோபமா விவேகானந்தர் கிட்ட கேட்கிறாரு. எதுக்கு என்ன கஷ்டப்படுத்தி இந்த புக்கெல்லாம் நீங்க வாங்கிட்டு போனீங்க? மறுபடியும் இந்த புக்ஸ நீங்க வந்து அடுத்த நாள் காலையிலேயே திருப்பி குடுக்குறீங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க? இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கலையா? அப்படின்னு கேட்கும்போது, சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ரொம்பவே பொறுமையா, அழகா பதில் சொல்றாரு. இந்த புக்ஸ் எல்லாம் நான் வந்து நேற்று இரவே படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு இன்னும் ஆச்சரியம் ஆயிடுச்சு. இவ்ளோ புக்ஸையும் நீங்க கொண்டு போய் ஒரு நாள் நைட்டுக்குள்ளாரவே படிச்சிட்டீங்களா? நீங்க பொய் சொல்றீங்க. என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த புக்ஸ்ல இருந்து எந்த புக்ஸ்ல இருந்தும் நீங்க வந்து ஏதாவது ஒரு கேள்விய கேளுங்க. அதுக்கு நான் வந்து தெளிவா பதில் சொல்றேன். அப்படின்னு அவர் வந்து பொறுமையா பதில் குடுக்குறாரு. அவருக்கு விவேகானந்தருக்கு மேல இன்னும் சந்தேகம் குறையல. அதனால ரேண்டமா ஒரு புக் எடுக்குறாரு. எடுத்து அதுலேருந்து ஒரு ரேண்டமா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதுலருந்து ஒரு சில கேள்விகள விவேகானந்தர் கிட்ட கேட்கிறாரு. ஸோ அந்த கேள்விகளுக்கு விவேகானந்தர் ரொம்ப தெளிவா, அழகா பதில் சொல்றாரு. இந்த பதில கேட்டதுமே இந்த லைப்ரரியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே நீங்க ஒரு மிகப்பெரிய ஞானி தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறுக்கு அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு. விவேகானந்தருடைய திறமைய அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. விவேகானந்தர் கிட்ட இவ்வளோ ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச அந்த லைப்ரரியன் ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சு போறாரு. விவேகானந்தருக்கு இருந்த இந்த டேலண்ட் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, ஃபோட்டோ மெமரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேலண்ட் வந்து ஃபோட்டோ மெமரின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயத்த பார்த்த உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி மெமரியில ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஃபோட்டோ மெமரி. இதுக்கு சயன்டிஃபிக்கா ஐடியாட்டிக் மெமரி அப்படின்னு ஒரு நேமையும் குடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஒரு நிகழ்வ பார்க்குறோம் அல்லது ஒரு புக்க படிக்கிறோம். அத வந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டேலண்ட். இதுவே ரொம்ப ரேரான டேலண்ட். இது வந்து ரேரான பெர்சன்ஸ்க்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட். இந்த மாதிரியான ஒரு திறமை சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மையா இருக்குது. இந்த மாதிரி தகவல் நீங்க இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள மாதிரி நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம பேஜ்ல குடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம பேஜுக்கு நீங்க லைக் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறோம்.